அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தின் 8வது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட 969வது செய்தி, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் தான். வேற எந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விடவும் சிறந்தது. யார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களோ அவர்களை தவிர, ஷஹீதாக்கப்பட்டவர்களை தவிர மற்ற எந்த ஒரு அமல் செய்வதை எல்லா அமல்களை விடவும் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் மிகச்சிறந்தது என்ற செய்தி சொல்கிறார்கள். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள், இது ரமலானை விடவும் சிறந்த நாட்கள் தான். என்றால் பொதுவாக வந்திருப்பதன் காரணமாக பொதுவாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், ரமலான் தான் மிகச்சிறந்த நாட்கள். அதில் மாற்று கருத்தில் 1000 மாதங்களை சிறந்த ஒரு 20 இருக்கிறது. எனவே இருந்தாலும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதோ அதை விடவும் சிறந்த ஒரு 10 நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் நாட்களிலே பகல்களிலே சிறந்தது இந்த துல்ஹஜ்ஜுடைய 10, ரமலானுடைய கடைசி 10 வரக்கூடிய இரவுகளில் சிறந்தது அந்த இரவு என்ற கருத்து இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த முதல் 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருந்தது. எனவே ஏற்கனவே நாங்கள் 8 நாட்களை நாங்கள் அடைந்து விட்டோம். இன்னும் 2 நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. இந்த நாட்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக, நாங்கள் எக்ஸ்ட்ரா அமல்கள் செய்யாவிட்டாலும் வளமையாக செய்யக்கூடிய அமல்களையாவது, தொழுகை போன்ற அமல்கள், தொழுகையை நாங்கள் உயிரிழந்து தொழுவது, ஜமாத்தோடு தொழுவது, சுன்னத்துகளை பேணிக் கொள்வது, காலையான திக்ருகளை செய்வது, குர்ஆன் ஓதுவது, தர்மம் செய்வது, பாவமன்னிப்பு கேட்பது என்று நாங்கள் வளமையாக செய்ய வேண்டிய பல அமல்கள் இருக்கிறது. நாங்கள் சில பேர் ஆரம்பத்தில் நினைத்திருப்போம், இந்த 10 நாட்களை நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும், நிறைய அமல் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்போம். ஆனால் வளமையாக செய்யக்கூடிய அமல்களை கூட தவற விட்டிருப்போம். எனவே அப்படி இல்லாமல் வரக்கூடிய இந்த 2 நாட்களையாவது 3 நாட்களையாவது நல்ல முறையில் நாங்கள் கணிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்து கொள்வோம். அடுத்ததாக, இந்த துல்ஹஜ் மாதத்தை நாங்கள் அறிவித்ததற்கு பின்னால் பிறை சம்பந்தமான சில குழப்பங்கள் இங்கே குர்ஆனில் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், சவுதியை அடிப்படையாக கொண்டு பிறை எடுத்தவர்களுக்கு இன்று அரஃபாவுடைய நாள், நாளைக்கு அவர்கள் பெருநாள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தை கொண்டு இந்த யூகேயிலே யாரெல்லாம் யூகே மூனை ஃபாலோ பண்ணி பெருநாள் கொண்டாடுவார்களோ அவர்களுக்கு தான் இன்று 8வது பிறையாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பெருநாள், நாளை அரஃபாவுடைய நாள். இந்த நிலைப்பாட்டை அறிவித்ததன் பின்னால் ஒரு சில பெரிய அளவில் எதிர்ப்புகள் வரவில்லை. ஒரு சில கேள்விகளும் விமர்சனங்களும் எங்களை நோக்கி சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. வெறுமனை யாரோ சொன்னார்கள் என்பதை விட குர்ஆனும் ஹதீஸும் என்ன வழிகளை காட்டுகிறதோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த அமைப்பை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒரு குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்கின்ற பொழுது முழு உலகமும் எதிர்த்து நின்றாலும் அதற்கு நாங்கள் தலை சாய்க்க கூடாது என்பதுதான் நபிகளுடைய வழிகாட்டுதலும் குர்ஆனுடைய வழியாகவும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிறை சம்பந்தமாக நாங்கள் ரமலானிலும் கொஞ்சம் விரிவாக பார்த்திருந்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தை ஒட்டி ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கிறது. முதலாவதாக, குர்ஆனிலே பல இடங்களில் இந்த பிறையை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதிலே சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய 185வது வசனம், அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், குர்ஆனை நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் அறியணும். நன்மையையும் தீமையை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை ரமலான் மாதத்தில் நாங்கள் அறியணும். எனவே உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் அதை நோன்பு நோக்கட்டும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறார். இதிலே அந்த வசன அமைப்பு, அல்லாஹ் தஆலா பயன்படுத்திய வசன அமைப்பு, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ என்ற வசன அமைப்பை வைத்து அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எல்லோரும் ஒரே நாளில் அடைய முடியாதவர்கள் இருப்பார்கள், அடையக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தை நாங்கள் எடுக்கிறோம். அதிகமான உலமாக்கள் அப்படித்தான் எடுக்கிறார்கள். அதே போல இது தொடர்பாக வரக்கூடிய நபிமொழிகள் என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தெளிவாக ரமலான் சம்பந்தமாக வரக்கூடிய பல ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். புகாரியிலே 1909வது செய்தியாக வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் பிறை பார்த்து நோன்பு பிடியுங்கள், அதே போல பிறை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். அதே போல உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால், இது ஒரு முக்கியமான செய்தி. நபி அவர்கள் இந்த பிறை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறை பார்த்து விடுங்கள் மட்டும் சொல்லாமல், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அதை 30 ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொல்கிறார்கள்.
அதே போல ரசூலுல்லாஹ் நெகட்டிவாக சொல்லுகின்ற பொழுது புகாரில் வரக்கூடிய 1906 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிறை பார்க்காமல் நோன்பு பிடிக்காதீர்கள், பிறை பார்க்காமல் நோன்பை விடாதீர்கள். இதுவெல்லாம் நபி அவர்களுடைய நேரடியான கட்டளைகள். நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய பிறை சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸ்களிலே முக்கியமான இடத்தை பெறக்கூடிய ஆதாரபூர்வமான எந்த விமர்சனமும் இல்லாத பலவீனங்கள் கலக்காத முக்கியமான அறிவிப்புகள். எனவே நபிகளுடைய கட்டளை என்னவென்று சொன்னால் நீங்கள் பிறையை பார்க்க வேண்டும், பிறையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை வருகிறது. இப்ப பார்த்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான அர்த்தம் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் விளங்குதா என்று கேட்பதாக இருந்தால், இந்த மைக் உங்களுக்கு விளங்குதா என்று ஒரு திட்டம் நான் கேட்கிறேன். கேட்கும் பொழுது அவருடைய கண்ணுக்கு அது விளங்குதா என்றுதான் அதுக்கு அர்த்தம் கொடுக்க முடியும். அவர் விளங்கினால் அப்படின்னு சொல்லுவார், இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்குகிறதா என்று கேட்டால் அதுக்கு ஒரு வடிவம் இல்லை. அது கண்ணால் நாங்கள் பார்ப்பதை அது குறிக்காது, அது அறிவை கொண்டு விளங்குவதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதே போலதான் பார்த்தல் என்ற விஷயத்துக்கும் இரண்டு வகையான அர்த்தம் கொடுக்கலாம். ஒன்று நேரடியாக பார்ப்பது, ஒரு விஷயத்தை நேரடியாக பார்ப்பது, அது அல்லாமல் அறிவை கொண்டு பார்ப்பது. எனவே இந்த பிறையை வந்த ரசூலுல்லாஹ் எப்படி யூஸ் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதை கண்களால் தான் பார்க்க வேண்டும் என்பதை இன்னும் வரக்கூடிய பல செய்திகள் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதே நேரம் அரபு இலக்கணப்படியும் ஏனைய மொழிகளிலும் அதாவது ஒரு விஷயத்துக்கு பின்னால் ஒரு ஒப்ஜெக்ட் வருமாக இருந்தால், உதாரணமாக நான் ஒரு நபருடைய பெயரை சொல்லி இந்த நபரை நான் பார்த்தேன் என்று சொன்னால் அதுக்கு நேரடி அர்த்தம் பார்த்தேன் அர்த்தம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒப்ஜெக்ட் வருமாக இருந்தால் அதற்கு நேரடி அர்த்தமும் வரும், மாற்று அர்த்தமும் வரும். ஒருவரை நான் நேர்மையானவராக பார்த்தேன் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தை நான் பேசுகிறேன். அவரை நேர்மையானவர் என்று நான் எப்படி சொல்றேன் என்று சொன்னால், நேர்மையை நான் பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு வடிவம் இல்லை, அதை சிந்தனை மூலம் நான் பார்க்கிறேன். ஒருவரை நம்பிக்கையானவராக நான் பார்த்தேன், ஒரு டீலிங் செய்வது பொழுது அவர் மிக நம்பிக்கையாக நடந்து கொண்டார், அவரை நான் நம்பிக்கையானவராக அவரை கண்டேன் என்று சொன்னால், இந்த கண்டேனுக்கு அவர் எப்படி நம்பிக்கையை பார்ப்பாரு, நம்பிக்கை உருவம் இருக்கிறார் கேள்வி கேட்க மாட்டோம். என்னென்னு சொன்னால் அப்படித்தான் அந்த மொழி வழக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், ஏனென்றால் வேறு பல செய்திகள் வருவதனால் இன்டர்நேஷனல் துறை எடுக்கலாமா, அதை கணித்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் வருகின்ற பொழுது இந்த பார்வை முக்கியமாக வருகிறது. நபியர்கள் நீங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகிறார்கள் என்ற செய்தி நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி தான், இந்த பிறையை பார்ப்பது என்று சொன்னால் யார் பார்க்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக பார்க்க வேண்டுமா, அல்லது ஊருக்கு ஊர் பார்க்க வேண்டுமா, நாட்டுக்கு நாடு பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும் சொன்னால் யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் அது எல்லோரையும் கட்டுப்படுத்துமா, ஒரு உலகத்தை உள்ளடக்குமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் நபி வழியில் தான் அதற்குரிய விஷயங்களை நாங்கள் தேட வேண்டும். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி உரைப் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார். உம்மு அவர்கள் என்னை ஒரு வேலை நிமித்தமாக சிரியாவுக்கு முஆவியா அவர்களிடம் என்னை அனுப்பி வைத்தார்கள். அவர் நோன்பு கொஞ்சம் முந்தி அனுப்புகிறார், ரமலானுக்கு முந்திய மாதத்தில் அனுப்புகிறார். அப்ப அவர் அங்கு சென்று விட்டு ரமலான் மாதத்தில இறுதியில் அதற்கு அரவாசி கழிந்த பிறகு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவிலே இப்னு அப்பாஸ் அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. ஆட்சி சொன்னால் அவர் கவர்னராக இருக்கிறார். இப்ப இவரை சந்தித்து போன விஷயங்களை பற்றி எல்லாம் விசாரித்து விட்டு இந்த பிறை விஷயத்தையும் இப்னு அப்பாஸ் அவர்களாகவே கதையை போடுகிறார்கள். நீங்கள் அங்கு எப்பொழுது நோன்பு நோற்றீர்கள் என்று கேட்டவுடனே உரைபெறுவோர் சொல்கிறார், நாங்கள் அங்கு வெள்ளிக்கிழமை இரவு பிறை பார்த்தோம். வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் வியாழக்கிழமை முடிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள் பிறை பார்த்து நாங்கள் நோன்பை ஆரம்பித்தோம். அப்ப அவர் கேட்டாரு, நீங்களும் பார்த்தீர்களா? ஆம், நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தார்கள். இந்த பிறை ஏற்றுக்கொண்டு முஆவியா அவர்களும் நோன்பு நோட்டார்கள், மக்களும் நோன்பு நோட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப இவர் சொல்கிறார், இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோம், ஒரு நாள் பிந்தி வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு என்று சொன்னால் வியாழன் முடிந்து வரக்கூடிய அந்த வெள்ளி இரவு சிரியாவிலே நோன்பு பிறையை கண்டு நோன்பு நோக்கிறார்கள். ஆனா மதீனாவிலே இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நாங்கள் சனிக்கிழமை இரவு வெள்ளி முடிந்து வரக்கூடிய அந்த சனிக்கிழமை நாங்கள் பிறை பார்த்தோம், இந்த பிறை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நோன்பு நோற்றோம் என்று சொல்லிவிட்டு அதோடு அவர்கள் நிப்பாட்டல. அதுக்கு தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்கிறார்கள், அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் இந்த நோன்பை அடுத்து பிறை பார்க்கும் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம், தொடர்ந்து நாங்கள் அடுத்து பிறை பார்க்கும் வரைக்கும் தொடருவோம், அல்லது 30 நாட்களாக பூர்த்தி செய்வோம், பிறை தெரியாவிட்டால் 30ஆக பூர்த்தி செய்வோம். அப்ப இவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார், அங்கே முஆவியா அவர்கள் பிறை பார்த்தாரே அது உங்களுக்கு போதாதா என்று கேட்கிறார். கேட்டபோது இவர் சொல்லுகிறார், போதாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்.
அப்ப இது என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஒருவர் பார்த்தால், அதாவது முழு உலகத்துக்கும் ஒரு ஆள் பார்த்தால் போதாது. சிரியாவிலே பார்த்தபடி சிரியாவுக்கும், மதீனாவிலே பார்த்தபடி மதீனாவுக்கு என்ற ஒரு எல்லைகள் விளங்குகிறது. அவர் வேறு வேறு இடங்களில் பார்க்கப்பட வேண்டும். அது நாட்கள் டிஃபரெண்டாகத்தான் வரும் என்ற ஒரு செய்தி நாம் இதிலே பார்க்கிறோம். அதே போல நபி அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான ஹதீஸ், இது ஆரம்ப காலத்திலே உலகம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான ஆதாரமாக எடுத்து வைத்தார்கள். புகாரிலே வரக்கூடிய 1913 செய்தியாக வருகிறது. நாங்கள் உம்மி சமூகமாக இருக்கிறோம், எங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, என்னவும் தெரியாது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் என்பது கைகளால் சைகை செய்து காட்டுகிறார்கள். 2 முறை கைகளை விரித்து சொல்லிவிட்டு ஒரு முறை சொல்லும் பொழுது இந்த பெருவர்களை மடக்கி கொள்கிறார்கள். 29 நாள் என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் நாங்கள் உம்மி சமுதாயமாக இருக்கிறோம், எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, அதே நேரம் எண்ணவும் தெரியாது, எனவே நீங்கள் மாதத்தை இப்படி கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று 2 முறை சொல்லி, அதாவது 2 வெவ்வேறு விஷயமாக சொல்லி காட்டுறாங்க. ஒன்று 29 குறிப்பதற்காகவும், இன்னும் ஒன்று 30 குறிப்பதற்காகவும். இதில் என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், பிறை பார்ப்பது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தில் நாங்கள் உம்மி சமுதாயமாக இருக்கிறோம், எனவே நீங்கள் பிறையை பாருங்கள் என்று சொல்லி இருந்தால், இந்த உம்மி சமுதாயம் என்று சொல் இந்த பார்ப்பது சம்பந்தமான விஷயத்தை குறிக்கும். ஆனால் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இன்று இந்த ஹதீஸை அதிகமாக இன்டர்நேஷனல் முறையை எடுக்கக்கூடியவர்கள் எடுத்து வைப்பது இல்லை. அதுக்கு விளக்கம் வந்ததன் பின்னால் இது முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் என்ன தெரியாவிட்டாலும் மாதம் என்பது 29, 30 என்ற எண்ணிக்கைக்காகவே சொல்லப்பட்டது. 28 அல்ல, 32 அல்ல, 31 அல்ல, 29 அல்லது 30 என்பதை நபி அவர்கள் வலியுறுத்துவதற்காக இதை செய்ய சொன்னார்கள் என்ற கருத்து தான் இதில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதை ஆதாரமாக வைத்தும் இன்னொரு இடத்தில் பார்த்த முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். என்ற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை விட இன்று அதிகமாக எங்களுக்கு கம்யூனிகேஷன் வசதிகள் இருக்கிறது. அடுத்த செகண்ட் பிறை கண்ட அடுத்த செகண்டே நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு கொண்டு அதை செய்து கொள்ள முடியும் என்ற வாதம் இருக்கிறது. அதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த ஹதீஸ் வைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த ஹதீஸ்கள் பார்க்க முடியாது. அதிகமான இடங்களிலே நிறைய வாதப்பிரதிவாதங்கள் நடக்கும். இந்த ஹதீஸ் அந்த கருத்தை சொல்லவில்லை என்பதை நிரூபித்த பின்னால் இதற்குரிய வாதம் நடைபெற்று போய்விட்டது. அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் அவர்கள் உம்ராவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகின்ற வழியிலே கொஞ்சம் ஓய்வெடுக்கின்ற ஒரு நேரத்திலே பிறையை பார்க்கிறார்கள். பிறையை பார்த்த உடனே பிறை கொஞ்சம் வளமையான சைஸை விட பெரிய உருவத்திலே தெரிகிறது. இப்ப அதில் இருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இந்த பிறை 2ஆம் பிறையாகத்தான் இருக்க வேண்டும், இது 2வது பிறை, அதாவது அங்குதான் பிறை பார்க்க வேண்டிய நாள், அப்ப 2ஆம் பிறையாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டமும் அதில் வந்தவர்கள். இன்னும் ஒரு சார் சொல்கிறார்கள், இல்லை இது 3வது பிறையாக இருக்கும் என்ற 2 வாத பிரதிவாதங்கள் வைக்கப்படுகிறது. இவர்கள் 2 பேருமே சேர்ந்தெடுத்த முடிவு என்ன தெரியுமா? 1வது பிறையாக இருக்க முடியாது, அவ்வளவு பெருசாக தெரியுது. இப்ப இந்த பிரச்சனையோடைய இப்னு அப்பாஸ் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து இது சம்பந்தமா அவர்களிடம் விளக்கு கேட்கிறார்கள். இப்படி நாங்கள் பிறையை கண்டோம், அது 2 அல்லது 3ஆக இருக்க வேண்டும் என்று 2 பேர் நாங்கள் கருத்து வேறுபாடு கொண்டோம். அப்ப இப்னு அப்பாஸ் அவர் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறையை நீங்கள் காணும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா மாதத்தை நீட்டுகிறான் அல்லது உங்களுக்கு பெரிதாக காட்டுகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நீங்கள் எந்த இரவில் பிறை கண்டீர்களோ அது அந்த இரவுக்குரியதுதான் என்பதை தெளிவாக சொல்றார்கள். இன்று கூட இந்த குழப்பம் நாங்கள் என்ன செய்வோம், சில பேர் ரமலான் மாதத்தில் அதிகமாக எங்களுக்கு இந்த பிறை சம்பந்தமான பிரச்சனை வரும். அப்ப ரமலான் நாங்கள் என்ன செய்வோம் கேட்டா, ஆரம்பத்தில் எடுத்த முடிவு எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டுவிடும். ஒரு 2-3 நாளைக்கு பிறகு நாங்கள் பிறையை பார்த்தோம் என்று சொன்னால் இது கண்டிப்பாக 3வது பிறையாக இருக்காது, 4வதாக இருக்காது, நாங்கள் 2 நோன்பை விட்டு இருப்போம் என்ற ஒரு வாத பிரதிவாதம், ஒரு ஆர்குமெண்ட் வரும். ஆனால் அதற்கு அழகான ஒரு தெளிவாக நபி அவர்களுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் நீட்டுகிறான் அல்லது பெரிதாக காட்டுகிறான் என்று சொன்னால், ஏற்கனவே 29 அல்லது 30 என்று சொல்லிவிட்டார்கள். 30ஐ விட எல்லாம் நீட்ட மாட்டான், 29 தெரிய வேண்டும் அல்லது 30 தெரியாவிட்டாலும் அந்த மாதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும், எந்த இரவில் நீங்கள் கண்டீர்களோ அந்த இரவில் தான் உங்களுக்கு அந்த மாதம் ஆரம்பிக்கிறது. எனவே மாதத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற சட்டமும் இருக்கிறது. பிறையை பார்த்தா நீங்கள் வைக்க வேண்டும். அதாவது சில வேளை நோன்புக்கு மாத்திரம் அப்படி சொன்னாங்க என்று பார்த்தால் அப்படி அல்ல, நோன்புக்கு மாத்திரம் அல்ல. இன்னொரு இடத்துல ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தினுடைய பிறையை பார்ப்பதற்கு எடுத்த பிரயத்தனத்தை போல வேறு எந்த மாதத்துக்கும் எடுக்கவில்லை. ரமலானுக்கு முந்தைய மாதம், ரமலான் மாதத்துக்கு மாத்திரமல்ல, ரமலானுக்கு முந்தைய மாதமே நபி அவர்கள் சொன்னா இந்த ஷாபான் மாதமும் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. ஆரம்ப 15 நாட்களிலே நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நபி அவர்கள் வேறு நாட்களில் எப்படி முடிவெடுத்தார் என்று சொன்னால்,
பிறையை பார்த்தார்கள், பார்த்து ஆரம்பிக்கிறார்கள், பார்த்து முடிக்கிறார்கள். இதுதான் குர்ஆனுடைய நிலையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ ஹதீஸிலிருந்து பார்க்கின்ற பொழுதோ ஒரு முக்கியமான முடிவுக்கு வரலாம். பிறை என்பது நாங்கள் கண்களால் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இது கண்ணுக்கு தெரியாம இந்த டெக்னாலஜிகளை நாங்கள் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் பிறை வந்து சில வேளை அதாவது மேகமூட்டம் என்று நபிகள் சொன்னார்கள். மேகமூட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது கூட அந்த மேகமூட்டத்தை எல்லாம் தாண்டி போய் பார்க்கின்ற உஹது மலை போன்ற மலைகள் இருந்தன, பெரிய மலைகள். அந்த மலையில் ஏறி ஒருத்தர் வைத்து பாரு அப்படி அனுப்பலாம் நபி அவர்கள். கண்களால் பாருங்கள், தெரியலன்னா 30 சில வேளை அங்கே பிறை இருந்து கூட இருக்கலாம், பிறை இருந்து கூட இருக்கலாம். அப்ப நாங்கள் டெக்னாலஜிகளை இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கணிக்கின்ற பொழுது இந்த பிறையினுடைய கணக்குகளை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த பிறைகளை கண்ணுக்கு தெரிகின்றதுக்கு அதாவது கண்ணுக்கு தெரிவதற்கு ஒரு 23 மணி நேரத்துக்கு முன்னாலேயே இந்த பிறை திறந்து விடுகிறது. வானத்துல புரை வந்து 23 மணி நேரத்துக்கு முன்னால் பிறந்து விடும். இன்றைக்கு சுபகுக்கு பிறந்த புறையை தான் நாங்க நாளைக்கு மாலை பார்க்கணும். சில வேலை 23 மணி நேரம் பிந்தி பார்க்க வேண்டும், அப்பதான் கண்ணுக்கு தெரியும் என்று டெக்னாலஜி சொல்கிறது. இது உண்மைதான், இது மாற்று கருத்தோ மறுப்பதற்கோ இல்லை. ஆனால் நபி அவர்கள் எந்த கட்டளைகளுக்கு இட்டார்களோ அதுக்கு மாற்றம் இல்லாமல் வருகின்ற விஷயத்தை தான் நாங்கள் இதில் எடுக்க வேண்டும். என்று சொன்னால் ரமலானும் துல்ஹஜ்ஜும் மாத்திரமல்ல, எல்லா மாதங்களுமே முஸ்லிம்களுக்கு முக்கியமான மாதங்கள். ஏனென்றால் முஹர்ரம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல 2 நோன்பு வருகிறது, 9, 10 நோன்பு நோக்க வேண்டும். எனவே அதற்கு எங்களுக்கு பிறை அவசியமாக இருக்கிறது. அதே போல துல்ஹஜ் மாதத்திலே இந்த முதல் 10 நாட்கள் முக்கியமான நாட்கள், இதற்கு எங்களுக்கு பிறை அவசியம். அதே போல எங்களுக்கு ஷவ்வால் பிறை உண்டு, பெருநாள் பிறை அவசியம். இப்படி பார்க்கிற பொழுது எல்லா மாதங்களுக்கும் பிறை முக்கியமான ஒரு காரணமாக இருப்பதனால் இந்த டெக்னாலஜிகளை வைத்து கணித்து நாங்கள் இதனை பார்க்க முடிவெடுக்கலாம் என்று சொன்னால் இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பல ஹதீஸ்களை மறுக்க வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள் என்று சொன்னார்கள், மேகமூட்டம் ஏற்பட்டால் என்ன நபி அவர்கள் வேறு எங்கும் நீங்கள் கண்ட தகவல் தெரியவில்லை என்றால் நீங்கள் எடுங்கள் என்று சொல்லவும் இல்லை. நீங்கள் பாருங்கள், மேகமூட்டம் வந்தால் 30 செய்யுங்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்ப என்னென்ன வாதங்கள் வைக்கப்படுது என்று சொன்னால் இப்ப நவீன டெக்னாலஜிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தொழுகை நேரங்கள் இருக்கிறது. தொழுகை நேரத்தில் வந்து நாங்கள் சூரியனை சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் தொழுகை நாங்கள் நடத்துகிறோம். சுபஹ தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லா தொழுகையும் தான். சுபஹ தொழுகை எப்படி ஆரம்பிக்கிற நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு அந்த அடிவானம் சிவந்ததிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் உள்ள நேரம் 80 நிமிடங்கள் கிட்டத்தட்ட. இந்த நேரம் சுபஹுடைய நேரம். அதே போல லுஹருடைய நேரம் வந்து சூரியன் உச்சிக்கு வந்ததிலிருந்து உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து ஒரு பொருளின் நிழல் எவ்வளவு தூரம் நீடிக்குமோ அந்த பொருள் என்னுடைய நிழல் என்னுடைய அளவுக்கே வரும் வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்குமோ இந்த அளவுக்கு லுஹருடைய நேரம். ஒவ்வொரு நேரத்துக்கும் சூரியனை வைத்து சொன்னார்கள். இப்ப நாங்க சூரியனை பார்த்தா நாங்க தொழுகின்றோம், நாங்க டைம் எடுத்து வைத்திருக்கிறோம், எல்லாரும் பார்த்தா பார்க்கிறோம் 12:55 லுஹர், 4:45 அசர், இப்படித்தான் நாங்க பார்க்கிறோம். இப்ப சூரியனை நீங்கள் எப்படி எடுப்பதாக இருந்தால் ஏன் பிறையை எடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நபி அவர்கள் சூரியனையும் நீங்கள் இப்படி பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அதுதான் சட்டம். ஒவ்வொரு நேரமும் நாங்கள் பார்த்துத்தான் ஒவ்வொரு வசனம் சொல்ல வேண்டும். ஆனா அப்படி சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நபி அவர்கள் கணித்து தொழுதிருக்கிறார்கள். ஒரு நபிகளுடைய காலத்திலே ஒரு நாள் அவர்கள் ஜும்மா பிரசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி வந்து சொல்கிறார், ஜும்மாவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே சொல்கிறார், யார சொல்லலாம் பஞ்சம் எங்களுடைய கால்நடை எல்லாம் செத்துக் கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்கள் என்று கேட்ட உடனே நபிகள் உடனே கையெழுத்துகிறார்கள். அப்ப ஜும்மா தொழுது போகும் பொழுதே மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு கொட்டுகிறது என்று சொன்னால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொட்ட மழை கொட்டுகிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சூரியனை பார்க்கவே இல்லை. எனவே நபி அவர்கள் கை வைத்து சொல்கிறார்கள், சூரியனை பார்க்கவில்லை என்று சொன்னால் அவ பார்த்து கணக்கலாம், ஒரு கணித்து வந்திருக்கார்கள். அதே போல தஜ்ஜாலுடைய விஷயத்தை சொல்கின்ற பொழுது முதல் நாள் அவன் வரக்கூடிய 40 நாட்கள் வாழ்வான், அதுல ஒரு நாள் வந்து 1 வருஷம் போல இருக்கும்னு சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் ஒரு நாளுக்குள்ள தொழுகை தொழுதால் போதுமா அல்லது 1 வருஷத்துக்குள்ள தொழுகை தொழ வேண்டுமா? இல்லை, கணித்துக் கொள்ளுங்கள். சூரிய கணக்கு தொழுகை பற்றி கேட்கிறார்கள். சூரிய கணக்கு கணிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பிறையை பொறுத்த வரைக்கும் கணிப்பதற்கு தடை இருக்கிறது. ஏன் நீங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஹதீஸ். அதே போல குர்ஆனிலே வரக்கூடிய நீங்கள் அடைந்தால் நீங்கள் அடைய வேண்டும், அடையாதவர்களும் இருப்பார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம். அதே நேரம் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் ஏற்படும், நாட்டுக்கு நிறைய ஏற்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது, சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அது விலகும் வரைக்கும் நீங்கள் தொழுகையில் இருங்கள் என்று நபி சொன்னார்கள். அது ஒரு ஆபத்தான ஒரு நிலை. எனவே இரண்டால் நேர்கோட்டிலே சந்திக்கிறது, சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டிலே சந்திக்கும் பொழுது சில வேளை ஒன்று ஈர்க்கப்படுமையானால் அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டார் சொன்னால் உலகம் அழிந்து விடும். இப்படி நபி அவர்கள் பயந்திருக்கிறார்கள். எனவே எல்லாம் சூரிய கிரகணம் ஏற்பட்டோம் சொன்னால் இரவு போல எல்லாமே இருட்டாகிவிடும். இருட்டாகிவிட்டால் நாங்கள் அந்த நேரம் விலகு வரைக்கும் தொழ வேண்டும் என்பது மார்க்கத்துடைய சட்டம்.
இப்ப இதுல நாங்க தெளிவாக சவுதியில சூரிய கிரகணம் ஏற்பட்டால் நாங்க தொழ மாட்டோம். தெளிவாக நாங்க விளங்கி வைத்திருக்கிறோம். சவுதியில ஏற்பட்டால் அவன் தொழ வேண்டும். எனக்கு ஏற்பட்டால் நான் தொழுவேன். யூகேல வந்தா நான் கண்ணால கண்டா தொழ வேண்டும் என்பது தெளிவான விஷயம். இது குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படித்தான் 1999 யூகேலும் ஒரு அதாவது வந்ததாக ஹிஸ்டரி சொல்கிறது. இது இங்கே மட்டும் வரல, இங்க வந்தது, சிரியாவில் வந்தது, யமன்ல வந்தது, இந்தியாவில் வந்தது, இப்படி பல இடங்களில் வந்திருக்கிறது. ஆனால் நாளுக்கு நாள் வித்தியாசப்பட்டு வந்தது. இன்றைக்கு வந்த யூகே இன்றைக்கு வந்ததுன்னு சொன்னால் அடுத்த நாள் யமன்ல வந்திருக்கிறது. அப்ப யூகேல இருப்பவர்கள் சவுதிக்கு கோல் பண்ணி அந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டுவிட்டு அந்த தொழுகையை தொழவில்லை என்பது ஒரு விஷயம், தெளிவான அறிவிக்கப்படக்கூடிய விஷயம். இது ஒரு விஷயம். அதே நேரம் இந்த கணிக்கின்ற விஷயத்துல சவுதியில வந்து உம்முல் குரா என்ற ஒரு கலண்டர் இருக்கிறது. இந்த கலண்டரை பொறுத்த வரைக்கும் கடைசி ரமலான் நீங்க கேள்விப்பட்டிருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக Facebook மூலமாக வந்தது. அந்த ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிச்சு, நீங்க இதை வந்து யாரும் பின்பற்றாதீர்கள் என்று. அவர்கள் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தி கலண்டர் போட்டாலும் பார்ப்பது என்பது ஒரு அமல், ரசூலோட கட்டளை, அதை மீற முடியாது. இலங்கையில் கூட 2 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை வந்தது. கிண்ணியாவில் கண்ட பிறையை ஜமீத்துல் உலமா ஏற்றுக்கொள்ளாமல் 2 பிறநாள் கொண்டாடப்பட்டன. அது சம்பந்தமாக பெரிய வாதங்கள் போகுது. அதுல வந்து ஜமீத்துல் உலமா விட்ட அறிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வந்து விஞ்ஞான இந்த கணக்குப்படி பிறை தெரிவதற்கு வாய்ப்பு குறவு, தெரிஞ்சாலும் ஒரு 7 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தான் தெரியும். இந்த காரணத்தை வைத்து அவர்கள் மறுத்தார்கள். ஆனாலும் அவர்கள் பார்க்க சொன்னார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் பிறையை பார்க்க வேண்டும். தெரியல என்பது விஞ்ஞானம் சொன்னாலும் அது வந்து என்ன செய்யும், எங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வெளிச்சம் தான், நல்லா நினைத்தா காட்டுவாங்க. எனவே அந்த அடிப்படையை கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது டெக்னாலஜிகளை சில விஷயங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த பிறை விஷயத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், இன்றைக்கு அவர்கள் சரியாக கண்டு சொல்வார்கள், இந்த பகுதியில் இன்றைக்கு பிறை தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த துல்கதா மாதத்தை பொறுத்த வரைக்கும் யூகேனுடைய மூன் சைட்டிங் பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு முந்தைய சில மாதங்கள் நோம்புல ரமலான்ல எல்லாம் நெகட்டிவ், அதாவது விளங்காது என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் பார்த்தார்கள். விளங்காது என்று சொல்லி இருந்தாலும் பார்க்க சொன்னார்கள், பார்த்தார்கள். இந்த முறை விளங்கும் என்று தெளிவாக எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறது, விளங்குவதற்கான வாய்ப்பு பாசிட்டிவாக தான் இருக்கிறது என்று சொன்னாலும் பிறை தெரியல. அதன் அடிப்படையில் முற்பாக பூர்த்தி செய்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ இது மார்க்கத்துக்கு முரணானது. கணித்து அமல்களை எங்களுக்கு செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் பார்த்தா தான் செய்ய வேண்டும் சொன்னார்கள். அதே நேரம் எங்களுக்கு இந்த சூரிய நேரத்தை குழப்பிக் கொள்ளவும் கூடாது. சூரிய நேரத்தை கணிப்பதற்கு நபி அவர்கள் அனுமதி தந்தார்கள். அதே போல நாங்கள் அந்த அடிப்படையில் தான் தொழுகை நேரங்களை அட்டவணை வைத்து செய்கிறோம். ஆனால் இதே பொறுத்த மாதத்தை ஆரம்பிப்பது என்று வருகின்ற பொழுது நபியோட தெளிவான கட்டளை அப்படி செய்ய முடியாது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான வாதம் என்னவென்று சொன்னால், இப்ப ரமலான் சம்பந்தமாகத்தான் நிறைய விஷயங்கள் வருகிறது, பிறையில வருகிறது. ஆனால் அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், அதாவது உம்ராவுக்கு சென்ற ஒரு கூட்டம் இப்னு அப்பாஸ் அவரிடம் சென்று 2ஆம் பிறை என்று சொன்ன விஷயம் ரமலான் சம்பந்தப்பட்டதல்ல, வேறு ஒரு மாதம் சம்பந்தப்பட்ட எந்த மாதம் என்று வரவில்லை. அதே நேரம் இந்த அரபாவுடைய நாள், இந்த ஹஜ்ஜுடைய நாள், இதுவெல்லாம் இந்த ஹஜ்ஜை மையமாக கொண்டது தானே. எனவே ரமலான்ல நாங்கள் குறைய பார்ப்போம், ரமலான்ல அப்படி செய்வோம். ஆனா ஹஜ்ஜை வந்து நாங்க எப்படி எடுக்கிறது, அரபாவுல நாள்ல தானே நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. கொஞ்சம் நேராக நாங்கள் பார்த்தா சரிமானதான் தான் தெரியும். அரபாவுடைய நாள் என்பது அரபாவில் தரிக்கின்ற நாள் தானே, அதுக்கு மாற்றமாக வர முடியாது என்று எங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆனால் இதுக்கு நபி அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது, அதாவது ஹிஜ்ரி 6க்கு பிறகுதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை வருகிறது. அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 7 வருடங்கள், அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும் வரைக்கும் ஒரு 7 வருடங்கள் அங்கே ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடினார்கள், அரபாவுடைய நோன்பு நோட்டார்கள். அப்ப ரமலானை பொறுத்த வரைக்கும், ஷவ்வாலை பொறுத்த வரைக்கும் தலைப்பிறையிலேயே அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும், நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். ஆனா துல்ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் 10ஆவது நாளில் தான் பெருநாள் வருகிறது, 9ஆவது நாளில் தான் அரபா வருகிறது. எனவே ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த மதீனாவில் இருந்து மக்காவிலே எப்பொழுது அரபா என்று அறிவதற்காக வேண்டி ஒருத்தரை அனுப்பி இருந்தால் 2 நாட்களுக்குள் 3 நாட்களுக்குள் தெளிவாக, அதாவது 5 நாட்கள் எடுத்தால் கூட 6 நாள் எடுத்தால் கூட அவர்கள் அனுப்பி அந்த விஷயத்தை அறிந்திருக்க முடியும். அவர்கள் அறிவதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. அது சம்பந்தமாக ஹிஸ்டரி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 வேறு நாட்களில் வந்திருக்கிறது சில தடவைகள். அதே போல சில நேரங்களில் ஒரே நாளில் வரும். இப்ப நாங்கள் நோன்பு பெருநாள் எடுத்தோம், நோன்பு பெருநாள்ல வந்து சவுதியிலேயும் ஒரே நாள் தான், இங்கேயும் ஒரே நாள் தான். எனவே ஒரே நாள் வரும், ஆனால் அப்படித்தான் வர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்நாளிலும் இந்த 7 வருடங்களிலும் அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. மக்காவில் எப்பொழுது அரபாவில் கூடுகிறார்கள் என்பதை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னார்களா,
அல்லது அவர்களாக கணக்கிட்டு எப்படி ரமலானை சம்பாதி கணக்கிட்டார்களோ, எப்படி மற்ற மாதங்களை கணக்கிட்டார்களோ, இது போல துல்ஹஜ்ஜை அவர்கள் ஆரம்பித்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆயிஷா நாயகி அவர்களுடைய ஒரு செய்தி நாங்கள் பார்க்கின்றோம். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். மஸ்ரூக் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார், நான் ஆயிஷா அவர்களை சந்திப்பதற்காக சென்றேன். இது மதீனாவில் நடந்தது. நான் சந்திப்பதற்காக சென்றேன். அது அரஃபாவுடைய நாளாக இருந்தது. அரஃபாவுடைய நோன்பு நோக்கக்கூடிய நாளாக இருந்தது. ஆனால் இவர் நோன்பு நோட்டிருக்கவில்லை. இவர் நோன்பு நோக்காதை அறிந்த ஆயிஷா நாயகி அவர்கள் இவருக்கு அந்த மாவினால் செய்த கோதுமையினால் செய்யப்பட்ட கஞ்சை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க என்று ஒரு கட்டளை போடுகிறார்கள். அதுல கொஞ்சம் இனிப்பையை சேர்த்து கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க என்று சொன்ன உடனே இந்த மஸ்ரூக் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் ஏன் நோன்பு நோக்கவில்லை வேண்டாம், இவருக்கு விளங்கிட்டது நான் நோன்பு நோக்கவில்லை என்பது ஆயிஷா நாயகி தெரிந்துதான் எனக்கு கஞ்சி தான் சொல்றாங்க என்று விளங்கி கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் இன்று ஏன் நோன்பு நோக்கவில்லை தெரியுமா? சில வேளை மக்காவிலே இன்று ஹஜ் பெருநாளாக இருந்தால் என்னுடைய நான் பெருநாள் நோன்பு நோற்றவனாக அந்த குற்றம் வந்து விடுமே, அதனால நோன்பு நோக்கவில்லை என்று சொல்றார். ஆயிஷா நாயகி அழகான விளக்கம் சொல்கிறார்கள், நபி அவர் சொன்னதே உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் முடிவு செய்யக்கூடிய நாள் தான் நோன்பு பெருநாள், நீங்கள் முடிவு செய்யும் நாள் தான் ஹஜ் பெருநாள். அது என்ன முடிவு செய்வது என்று சொன்னால் எல்லாத்தையும் செய்து சொல்லல, நீங்க முடிவு செய்யும் என்று சொன்னால் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் வழி சொல்கிறார்கள். பிறையை பாருங்கள், பார்த்து நோன்பு பிடிங்கள் என்பதை அழகாக சொல்கிறார்கள். பிறையை பார்த்துதான் உங்களுடைய மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அழகாக சொல்கிறார்கள். மேகமூட்டம் ஏற்பட்டால் 30 பூத்துங்கள் அழகாக சொல்கிறார்கள். இதை வைத்து நாங்கள் எப்படி முடிவு செய்வோம், நாங்கள் எப்படி முடிவு செய்வோமோ அதுதான் மார்க்க சட்டம் என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். இது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சில நேரம் எங்களுடைய இதை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இன்று நோன்பு பிடித்து நாளை நோன்பு பிடிக்குமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். அப்படியெல்லாம் கேட்க என்ன சொன்னால் நாங்கள் மிஸ் பண்ணிடுவோமோ, இன்று நீங்கள் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் என்ன நோன்பு பிடிக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். அரபாவுடைய நோன்பு இன்று பிடித்தால் நாளை பெருநாள், 9 தான் அரபாவுடைய நாள், 10 ஹஜ்ஜுடைய நாள், நாளைக்கு நீங்கள் பிடித்தால் பெருநாளுடைய நாள் நோன்பு பிடிக்கிறீர்கள். எனவே எடுத்த முடிவு சரியா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது எந்த ஒரு குழப்பமும் இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போல இந்த எல்லை விஷயம் ஒரு பிரச்சனையாக வருகிறது. என்னவென்று சொன்னால் இப்ப நாங்க லோக்கல் பிறை என்று சொல்கிறோம். இன்டர்நேஷனல் பிறை ஒரு நாட்டில் கண்ட பிறை இன்னொரு நாட்டை கட்டுப்படுத்தாது என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இப்படித்தான் சஹாபாக்கள் நடந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் கூட வந்த பயண கூட்டம் சம்பந்தமான 2 அறிவிப்புகள். ஒரு அறிவிப்பு வாகனத்தில் ஒரு கூட்டம் வருகிறது, அசருக்கு பிந்திய நேரம் 30வது நோன்பு நபி அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் நேற்று பிறையை கண்டோம் என்று சொன்ன உடனே நீங்கள் நோன்பை விட்டுட்டு அடுத்த நாள் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீங்கள் நோன்பை விட்டுட்டு அடுத்த நாள் பெருநாள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு செய்தி எப்படின்னு கேட்டா, கிராமப்புறத்தில் இருந்து வந்த, கிராமம் என்று சொன்னால் ஒரு ஏரியாவை சூழ்ந்து வாழக்கூடியவர்கள், ஒரு நகரத்தை அண்மித்து வாழக்கூடியவர்கள் அடுத்த நாள் காலையிலே வருகிறார்கள். இவர்கள் சபலுடைய பிறை தெரியவில்லை, நோன்பு நோற்றவர்களாக நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம். சாபா சொல்றார்கள், இந்த நேரம் 2 பேர் வந்தார்கள். 2 பேர் நாங்கள் நேற்று மாலையே பெருநாள் பிறையை கண்டோம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் உடனே அறிவித்தார்கள், நீங்கள் இதனை ஏற்றுக்கொண்டு நோன்பை விட்டுவிட்டு தொழும் இடங்களுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இதன் விளக்கம் என்று சொன்னால் அண்மையில கிட்ட பகுதியில் வரக்கூடிய செய்திகளை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். தூரத்தில் இருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. இப்ப இதை விட்டு இதை நான் ஏற்கனவே சொன்ன ஆயிஷா நாயகியுடைய ஹதீஸ், அது போக திருமதியில் பதிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு ஹதீஸ் தான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் முடிவு செய்யும் நாள் தான் நோன்புடைய நாள், நீங்கள் முடிவு செய்யும் நாள் தான் நோன்பு பெருநாள், நீங்கள் முடிவு செய்யும் நாள் தான் ஹஜ் பெருநாள் என்ற ஒரு செய்தி சொல்கிறார்கள். இப்ப இதை வைத்து இதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இந்த எல்லை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் மக்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் இதனை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று விட்டிருக்கிறார்கள். எனவே நபி அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், அதாவது இந்த மார்க்கத்திலே எல்லாம் தெளிவாக்கப்பட்டு விட்டது, ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொல்லாமல் விடப்பட்டிருந்தால், மக்களுக்காக அது விடப்பட்டிருந்தால் இதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே இந்த நன்மையை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் தான் இதை முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் என்று சொன்னால் யார் முடிவு செய்வது? தனித்தனி நபரால் முடிவு செய்ய முடியுமா? ஒரு 10 பேர் முடிவு செய்ய முடியுமா என்று கேட்டால் அப்படியும் முடிவு செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஊர் எல்லோருக்கும் தான் இந்த கட்டளை. ஒரு ஊர் என்று எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு குரோலி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குரோலியில எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு எல்லை முடிவு செய்கிறோம். உதாரணமாக இந்த சசெக்ஸ் பகுதியிலே கண்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்றோ, அல்லது யூகேயில் எங்காவது கண்ட ஏற்றுக்கொண்ட ஒரு முடிவுக்கு வந்தோம் என்று சொன்னால், அந்த ஒத்தோரிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அதாவது இந்த ஊர்ல பொதுவாக 2 பள்ளிகள் இருக்கிறது. இந்த மத்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பள்ளிவாசல்களும் சேர்கிறார்கள், நாங்களும் சேர்கிறோம், இலங்கை சமூகம் சேர்கிறார்கள், சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஓகே, யூகேயில் கண்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற முடிவு எடுத்தால் அது நபி வழிக்கு மாற்றம் அல்ல.
காண வேண்டும் என்பதை அவர்கள் மறுக்கவில்லை. வேறொரு இடத்தில் பார்ப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த விஷயத்திலும் அவர்கள் மறுக்கவில்லை. அதே போல கணக்கிட்டு எடுக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி வந்தால் நபியுடைய தடை இருக்கிறது, அதையும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். எனவே ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு முற்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தோமே என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்ப நாங்க என்ன செய்யலாம் என்று கேட்டா, இப்ப இருக்கிற முடிவு, இப்ப நாங்க சண்டே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதை அடிப்படையாக வைத்து சொன்னால் யூகே என்ற அந்த எல்லை அடிப்படையாக வைத்து, யூகேல எங்கேயுமே பிறை காணவில்லை, பாசிட்டிவாக அறிவிக்கப்பட்டிருந்தும் யூகேல பிறை காணவில்லை. எனவே இது நான் இந்த அதாவது கோலில் வாழக்கூடியவர்களுக்கு தான் இது புதிதாக இருப்பதே தவிர இது பெரிய ஒரு சமூகம் இந்த யூகே அடிப்படையாக கொண்டு பெருநாள் கொண்டாடுது என்பதை நீங்கள் moonsighting.org.uk என்ற அந்த வெப்சைட்டுக்கு போனால் எங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கிறது. குரோலியில் நாங்கள் பெருநாள் செய்யும் மாதிரி இருக்கிறது. இது போக கிட்டத்தட்ட ஈஸ்ட் லண்டனில் மாத்திரம் ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சண்டே தான் பெருநாள், ஃப்ரைடே சண்டே தான் பெருநாள். இப்படி இது ஆதாரம் அல்ல, அவர்கள் கொண்டாடுறது ஆதாரமாகாது. நாங்க என்ன சொல்றோம் சொன்னால், குரோலியில் எல்லாரும் ஒன்று சேரலையே. இப்ப இந்த நீங்கள் எடுக்கிற முடிவு என்று வருகிற பொழுது குரோலியில் ஒன்று சேராமல் எப்படி முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டால், குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் வருகின்ற பொழுது ஒன்று சேர முடியும் என்பது வேறு பல இடத்தில் வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் ஒரு காரியத்தை முடிவெடுத்தால் சுய அபிப்பிராயம் கொள்ளுகின்ற உரிமை முழுமையான ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்லிவிட்டான், நபி அவர்கள் பார்க்கவே சொல்கிறார்கள், இதுக்கு மாற்றமாக எடுத்தால் பின்னால போக முடியாது, அதுக்கு உலகமே எதிர்த்து நின்றாலும் சரிக்கு பின்னால் தான் நாங்கள் போக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் என்ன பார்க்கிறோம். தெளிவாக இன்னும் இன்னும் சொல்ல போனால் யூகேயில் இருக்கக்கூடிய அதிகமான ஸ்காலர்ஸ், அதாவது இங்கிலீஷ்ல நீங்க யூடியூப்ல போய் எடுத்து பாருங்க, moonsighting பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் பேர் சொல்லவில்லை, அதிகமான ஸ்காலர்ஸ் எல்லோருமே சொல்லுகிறார்கள், அதாவது ஹஜ் அங்க நடக்கட்டும், அது சவுதியில கண்ட மாதிரி அவர்கள் செய்வார்கள், ரசூலுல்லாஹ் வழிமுறை நீங்கள் கணக்கிட்டு தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு கேள்வி கேட்கப்படுகிறது, சவுதியில தான் இது நடக்குது, அரபா இதுதான் நடக்குது, அப்ப இதே ஆதாரமாக வைத்து நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கேட்ட உடனே தெளிவாக ஒரு விஷயத்தை அதிகமானவர்கள் நான் பார்த்த வகை சொல்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்க சம்பந்தமான அறிவு இல்லை, அவர்களுக்கு knowledge கிடையாது என்று தெளிவாக சொல்கிறார்கள். எனவே யாரெல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீலங்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இது புதிய விடயமே இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பொழுது இந்த நேரமும் கூட மண்டே தான் அங்கே பெறுறாங்க, ஏன்னா அங்குள்ள பொறை அடிப்படை. எனவே இப்படியெல்லாம் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி கேட்டாங்க சொன்னால், இந்த யூகேல இருக்கக்கூடிய முஸ்லிம் கலண்டர் இருக்கிறது, இந்த கலண்டரிலும் சனிக்கிழமை இன்றுதான் பெருநாள் போடப்பட்டிருக்கிறது, எனவே இது அதனால சரியா தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் யூகேல மட்டுமில்லை, எந்த உலகத்தில் நீங்க எங்க போனாலும் பிறை கலண்டர் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது, அது பிறை கலண்டர் என்றுதான் பெயர், இஸ்லாமிக் கலண்டர் என்று சொல்லுவோம். இந்த கலண்டரிலே நாட்களை போட்டிருப்பார்கள், அதுல கீழே ஒரு வாசகம் போடப்பட்டிருக்கும், இந்த கலண்டரிலும் போடப்பட்டிருக்கிறது. என்ன போட்டிருப்பாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிக் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் டேட்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் டு தி நியூ சைட்டிங் ஆஃப் தி மூன், நியூ சைட் நியூ மூனை பொறுத்து தான் அது முடிவு செய்யப்படும் என்ற ஒரு மார்க் வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இது ஹஜ் பெருநாளுக்கு சரியாக வந்திருக்கிறது, ஆனால் நோன்பு ஆரம்பித்த டேட் நீங்க அதே கலண்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் பிழையாக இருக்கு. ஏன் யூகே சவுதியில ஒரு நாள் வந்தது, யூகேல ஒரு நாள் வந்தது, ஆனா யூகே கலண்டர் படி அது பிழை, அவர்கள் போட்ட டேட்ல வரல. அதனால பிழையை பொறுத்த வரைக்கும் அது மாறுபடக்கூடியது, அதனாலதான் எங்களுக்கு முன்கூட்டியே சொல்ல முடியாது. எனவே நாங்கள் இஸ்லாமிக் கேட்டு நாங்கள் ரசூலா காட்டின மாதிரி தான் நாங்கள் இருக்கிற அடிப்படையில் நபியோட காட்டின வழி அடிப்படையில் தான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, இந்த குறுகிய நேரம் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தால் நான் சுருக்கிக் கொள்கிறேன். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் நாளை அரபாவுடைய நாள் இருக்கிறது, நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் அஞ்சு பெருநாள் திட்டமாக இருக்கிறது என்ற முடிவு சரியான முடிவு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விடுகிறேன். எந்த விஷயங்களை கேட்டோம் அதன் அடிப்படையில் அமல் செய்து ஆரம்பிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இந்த லோக்கல் பிறை அடிப்படையில் நாளைக்கு அரபாவுடைய நாளாக இருக்கிறது. எனவே இந்த அரபாவுடைய நாளில் நோன்பு நோன்பது முக்கியமான ஒரு சுன்னத்து. இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், கடந்த வருடத்தினுடைய அதே போல வரக்கூடிய வருடத்தினுடைய 2 வருடங்களுடைய பாவத்துக்கு அது பரிகாரமாக இருக்குன்னு சொன்னார்கள். எனவே நாளை நோன்பு நோக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அதை முக்கிய குறித்து நாங்கள் நோட்டுக்கொள்வோம், அது முக்கியமான சுண்ணமாக இருக்கிறது. அதே போல பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ், பெருநாள் தொழுகை வரக்கூடிய சண்டே காலை 8:30 மணிக்கு ஹசன்பிக் ஸ்கூலில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அநேகமாக அதாவது மழை இல்லாவிட்டால் வெளியில் தொழுவதாகத்தான் இருக்கிறோம். சில வேளை காலை நேரத்தில் கொஞ்சம் குளிராக இருக்கும், சில வேளை அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய உட்கொலை நீங்கள் போட்டுக்கொண்டு சொன்னா சுண்ணத்து கிரவுண்டை தொழுவது தான்.
அதிகமான ஃப்ரீசிங் கோல்டு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கேற்றவாறு ஆடை நீங்கள் போட்டுக்கொண்டு வந்தீர்களானால் இன்ஷால்லா 8:30க்கு நாங்கள் தொழுகையை நாங்கள் நடத்துவதாக இருக்கிறோம். எனவே டைமுக்கு முந்தைய நீங்கள் வந்துவிட்டால் தான் எனக்கு அதை ஆரம்பிக்க முடியும். எனவே ரசூலுடைய சுன்னாவும் முதல் வேலையாக பெருநாளுடைய முதல் வேலை வந்து தொழுகை தான். சுபஹ் தொழுத பிறகு அது தொழக்கூடாத நேரம் கொஞ்ச நேரம் இருக்கிறது. அது கழிந்ததன் பின்னால் வந்து முதல் வேலையாக தொழுகிறார்கள். அதே நேரம் இந்த ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு பிறகு சாப்பிடுவது சுன்னத்தாக இருக்கிறது. ஒரு வழியில் சென்று மறுவழியில் திரும்புவது சுன்னத்தாக இருக்கிறது. அதிகமாக தக்பீர் சொல்லுவது 3 நாட்களுக்கு ஹஜ்ஜி பெருநாளிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் அதிகமாக சொல்வது மிக சிறப்புரிய விஷயமாக இருக்கிறது. எனவே அந்த சுன்னத்துகளை நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த நன்மை நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதே நேரம் அது உறுதியா என்ற ஒரு கடமையை வந்து இந்த பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு முன்பு யாராவது அறுத்தீர்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய அமைப்பு மூலமாக யாரெல்லாம் இந்த குர்பானிக்கு பணம் தந்தீர்களோ நாங்கள் SLTJக்கு அனுப்பியிருக்கிறோம். அங்க மண்டே பெருநாள் என்ற காரணத்தினால் மண்டேக்கு பிறகுதான் அங்கே கொடுக்கப்படும். மண்டே அங்கேதான் கொடுக்கப்படும். எனவே அந்த ஒழுங்கையா கொடுக்கும் வரைக்கும் அந்த கொடுக்கக்கூடியவர்கள் நகமுடிகளை வெட்டக்கூடாது என்று நபியவர் தடுத்தார்கள். எனவே ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் என்ற காரணத்தினால் காலையில போய் யாராவது முடியை நாங்கள் வெட்டி விடாமல் அந்த சுண்ணத்தை பேணி மண்டே வரைக்கும் அங்கே மண்டே தான் கொடுக்கப்படும். எனவே மண்டே ஈவினிங் வரைக்கும் கொடுத்திருந்து அதுக்கு பிறகு வெட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே எந்தெந்த விஷயங்களை கேட்டோம் அதன்படி அவர்களை அமைத்துக் கொள்வதற்கு